Welcome back, children. Today we are going to see exercise 4.3 objective type questions பார்க்கலாம். Objective type questionல 11th one பாருங்க. Number of conversion periods in a year if the interest on a principal is compounded every 2 months. அதாவது ஒவ்வொரு 2 மாதத்துக்கு இடையில நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட்டு பிரின்சிபல் மேலே நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் பீரியட்ஸ் எவ்வளோ இருக்கும் 1 இயருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், 1 year ஈக்குவல் டு 12 months. ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 months. ஸோ இப்போ 12 வந்து என்ன பண்ணும், 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ கன்வர்ஷன் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 6. ஸோ 6 times நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட்டு அந்த பிரின்சிபல் மேலே பே பண்ணுவோம். 12th sum பாருங்கள், the time taken for rupees 4,400 to become rupees 4,851 at 10% compounded half yearly is dash. அதாவது 4,400 அமௌண்ட்டு 4,851 மாறும்போது அது எத்தனை இயரில் மாறுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டைம் டேக்கன் அப்படின்னா அந்த இயரை பற்றி கேட்குறது. ஸோ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 10 கொடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்மை கால்குலேட் பண்ணி போடணும். ஸோ ஆன்சர் பாருங்கள், P ஈக்குவல் டு 4,400. இங்கே அமௌண்ட் வந்து மாறிடுச்சு, பிகாம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்ன ஆகிடுச்சு, அமௌண்ட்டாக மாறிடுச்சு. எவ்வளோ அமௌண்ட்டு, 4,851. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%. ஸோ ஹாஃப் இயர்லி ஃபார்முலா அப்ளை பண்ணணும். A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/200 த ஹோல் பவர் 2n. ஸோ ஏக்கு நேராக ஏவோட வேல்யூ, பிக்கு நேராக பியோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஆருடைய வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து 2n தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 4,400 இருக்கு இல்லைங்களா, அது என்ன ஆகும், லெஃப்ட் சைடு வரும்போது டிவைடாக மாறிடும். 1 + 10/200 இருக்குது. ஸோ 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் 1 + 1/20 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 21/20 வந்துடுது. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் பாருங்கள், இந்த 4,851 by 4,400 இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணும்போது 11 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். ஸோ 441/400. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இங்கே ப்ராக்கெட்டில் பேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பேஸ் மாதிரி இந்த நம்பரை ஹோல் நம்பரை நம்ம கொண்டு வரோம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா 21 ஸ்கொயர் பண்ணும்போது 441 கிடைக்குது. 20 ஸ்கொயர் பண்ணும்போது 400 கிடைக்குது. ஸோ பேஸ் பாருங்கள், ரெண்டு சேமாக இருக்கு இல்லைங்களா. அப்போ இங்கே மேலே என்ன ஈக்குவல் பண்ணிக்கலாமா, 2 ஈக்குவல் டு 2n. ஸோ 2 ஈக்குவல் டு 2n. பவரை ஈக்குவல் பண்ணுறோம், பேஸ் சேமாக இருக்கிறப்போ பவர் ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஸோ 2 ஈக்குவல் டு 2n. ஸோ எண்ணை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 2 என்ன ஆகும், லெஃப்ட் சைட் போகும். ஸோ கேன்சல் பண்ணும்போது 1. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ, 1 year. அப்போ அமௌண்ட் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா. அப்போ 1 yearல் என்ன ஆகுது, 4,400 அப்படின்ற அமௌண்ட்டு என்னவா மாறிடுச்சு, 4,851 மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு 13th sum, the cost of a machine is rupees 18,000 and it depreciates at 16.2/3% annually. Its value after 2 years will be dash. அதாவது ஒரு மிஷின் நம்ம என்ன பண்ணுறோம், 18,000க்கு வாங்குகிறோம். அது என்ன ஆகுதுன்னா டிப்ரிஷியேட் ஆகுது, அதாவது தேஞ்சிருது. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ், 16.2/3 அளவுக்கு அது என்ன ஆகிடுச்சு, 1 yearல் அது தேஞ்சிருச்சு. இட்ஸ் வேல்யூ ஆஃப்டர் 2 years, அப்போ 2 வருஷம் கழிச்சு அது வாங்கி அது தேஞ்சு போனதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு அந்த 18,000 உள்ள மிஷின் வந்து என்ன அமௌண்ட்டாக மாறும் அப்படின்றது தான் கொஷினு. ஸோ ABCD 4 சாய்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆன்சர் பாருங்கள், காஸ்ட் ஆஃப் மிஷின் அதை பிரின்சிபல் எடுத்துக்கிறோம், rupees 18,000. R ஈக்குவல் டு 16.2/3%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years கொடுத்தாச்சு. இந்த 16.2/3 இருக்கு இல்லைங்களா, அது என்னவோ மாற்றணும், மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இம்ப்ராப்பராக மாற்றுறோம். 16 3s are 48, 48 + 2 50, 50/3% மாற்றிடுறோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years. therefore depreciated வேல்யூ அப்போ என்ன வேல்யூ மாறுதுன்னு பார்க்கலாம். ஸோ P இன்ட்டு 1 - R/100 the whole power n. இது வந்து இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேட்டட்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இங்கே இருக்குது சரிங்களா, புக்கில் உங்களுக்கு இருக்கும். அது அப்ரிஷியேட் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ப்ளஸ் வரும். டிப்ரிஷியேட்டுங்கும் போது இது மைனஸ் பண்ணி போடுற ஃபார்முலா அது. ஸோ பிக்கு நேராக பியோட வேல்யூ, ஆருக்கு நேராக ஆரோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஆரோட வேல்யூ 50/3 போட்டுடுறோம். இங்கே கீழே 100 இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றி எழுதும்போது 100/1 போட்டுக்கிறோம். ஸோ 50/3 அப்படியே வந்துடும். ஸோ அந்த 100/1 வந்து மேலே நியூமரேட்டருக்கு வரும்போது என்ன மாறிடும், 1/100 மாறிடும். ஸோ 50யும் நம்ம 100யும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும் மேலே, கீழே வந்து 3 2s இருக்குது.
ஸோ 18,000 அப்படியே போட்டுங்க. அடுத்த ப்ராக்கெட்டில் 1 மைனஸ் 1/6 த ஹோல் ஸ்கொயரு. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 6 6 மைனஸ் 1/5 6. ஸோ 5/6. ஸோ 18 இன்ட்டு 5/6 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் நம்பர் ஆஃப் இயர்ஸு. ஸோ 5/6 2 டைம்ஸ் போடுங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் மீதி எல்லாம் கேன்சல் பண்ணிடுறோம். மேக்ஸிமம் வந்து ஸ்மால் டேபிள்லேயே பண்ணுங்கள். ஸோ 6 டேபிளில் டேரெக்டாக பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 500 இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட்டாக என்ன ஆன்சர் கிடைக்குது? 12,500. அந்த மிஷின் வந்து டிப்ரிஷியேட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டாக குறைஞ்சிருக்கு? 12,500 குறைஞ்சிருக்குது. ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட் இருந்தது? 18,000 இருந்தது இல்லைங்களா? 18,000 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கும்போது. ஸோ டிப்ரிஷியேட் ஆனதுக்கப்புறம் அமௌண்ட் நமக்கு குறையுது. ஸோ அட் ப்ரெசென்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 12,500. ஸோ நெக்ஸ்ட்டு 14th சம் பாருங்கள். The sum which amounts to rupees 2,662 at 10% per annum in 3 years compounded yearly. இங்கே சம் என்ன ஆகுதுன்னா அமௌண்ட் டு 2,662, அதாவது அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அமௌண்ட் எக்ஸஸ் ஆகிருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. எவ்வளோ இயரு? 3 இயரு. ஸோ காம்பவுண்ட் இயர்லி. ஸோ இயர்லி ஃபார்மில் அப்ளை பண்ணி அந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுன்னு கொடுத்ததுனால இது அமௌண்ட் இது. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ABCD 4 சாய்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் பார்க்கலாம் கீழே. ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு 2,662, R equal to 10%, N equal to 3 years. ஸோ இயர்லி ஃபார்மில் போடுங்க. A equal to annual ஃபார்முலா A equal to P into 1 plus R/100 the whole power N. ஸோ அமௌண்ட்டுக்கு நேராக அமௌண்ட் அப்ளை பண்ணிடுங்க. P நமக்கு தெரியாது, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆரோட வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு, என்னோடய வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. 0 0 கேன்சல் பண்ணிடுங்க இதில். நெக்ஸ்ட்டு 1 + 1/10 இருக்குது. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 11/10 வந்துடும். ஸோ 2,662 ஈக்குவல் டு P into 11/10 the whole cube. ஸோ இங்கே ஹோல் கியூபுங்கும்போது 3 டைம்ஸ் அதை அப்ளை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிஏ மட்டும் நீங்கள் ரைட் சைடில் வச்சுட்டு மீதி உள்ள இந்த ஃப்ராக்ஷன் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? லெஃப்ட்டு கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது ரெசிப்ரோக்கெலாம் மாறிடும். ஸோ இதெல்லாம் நம்ம 11 டேபிள்லேயே கேன்சல் பண்ணுறோம். ஸோ அட் லாஸ்ட் பாருங்கள் 2 × 10 × 10 × 10. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு 2,000 வருது நமக்கு. சரிங்களா? அப்போ 2,000ன்றது வந்து எவ்வளோ மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,662 மாறி இருக்குது. சரிங்களா? அப்போ அமௌண்ட் வந்து 2,000. 15th sum பாருங்கள். The difference between compound and simple interest on a certain sum of money for 2 years at 2% per annum is ₹1. The sum of money is dash. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த இதில் 2 இயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, சர்டன் அமௌண்ட் என்ன பண்ணுறோம்? நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த அமௌண்ட் என்னங்கிறத இவங்க கேட்குறாங்க. ஸோ 2 இயர்ஸில் என்ன ஆகுதுன்னா 2% நம்ம அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1 கிடைக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா? அது வந்து 1 கிடைக்குது. அப்போ அந்த அமௌண்ட் எவ்வளோ வந்து நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டாக வச்சுருப்போம் அப்படின்றது தான் உங்களுக்கு சம்மு. ஸோ ABCD 4 சாய்ஸ் இருக்குது. ஆன்சர் பார்க்கலாம். CI minus SI equal to ₹1. சரிங்களா? அந்த டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு ₹1 அமௌண்ட்டு. ஸோ N equal to 2 years, R equal to 2%. பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு தெரியாது. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த டிஃப்ரென்ஸ் ஃபார்முலாவில் 2 இயர் ஃபார்முலா. சரிங்களா? அப்போ வந்து ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். CI minus SI equal to P into R/100 the whole power N. ஸோ இதோட வேல்யூ எடுத்து போடுங்க. ₹1. ஸோ P நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆரோட வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு, என்னோட வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது 1/50 வந்துடுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 150 ஹோல் ஸ்கொயர் இருக்கிறனால 2 டைம் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இந்த 1/50 வந்து ஃப்ராக்ஷன் நம்பராக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? லெஃப்ட் சைடு கொண்டு போகிறோம். நம்பர்ஸை வந்து ஒரே சைடாக கொண்டு போகணும். வேரியபிள்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ பிஏ மட்டும் ரைட் சைடில் வச்சுக்கோங்க. மீதி இதெல்லாம் ஃப்ராக்ஷன்லாம் என்ன ஆகும்? நமக்கு லெஃப்ட் சைட் போயிடும். ஸோ அது மாதிரி போகும்போது என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கெலாம் மாறிடுது. ஸோ மாறும்போது உங்களுக்கு எல்லாமே 1 தான். சரிங்களா? ஸோ இப்போ மேலே பாருங்கள் 50 × 50. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2,500. therefore the principal amount equal to 2,500. அப்போ எந்த அமௌண்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அங்கே அப்படின்னா 2,500 மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டிஃப்ரென்ஸ் ஃபார்முலாவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அந்த பண்ணியிருக்கோம், அதாவது டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு ₹1ன்னு சொல்லி வந்துச்சு இல்லைங்களா? ஸோ அதோட ஆன்சர் பாருங்கள். பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹2,500.